அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதஆலா வபரகாத்துஹு. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. இமாம் மாலிக் பின் அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 96ஆம் ஆண்டு 95ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் மதீனாவில் பிறந்தார்கள். இவர்கள் அறிஞர் ஷிஹாபுல் ஜர்ரி என்பவர்களிடம் ஃபிக்ஹ் சட்டங்களை கற்றுத்தந்தார்கள். இமாம் அவர்கள் தங்களுடைய 25ஆம் வயதில் மார்க்கத்திற்கு வணங்கும் அளவிற்கு அறிவாற்றலில் சிறந்து விளங்கினார்கள். இமாம் அவர்கள் மதீனாவில் ஒரு மதரசாவை நிறுவினார்கள். உலகில் பல பாகங்களிலிருந்தும் மாணவர்கள் வந்து அங்கு கல்வி கற்பித்து சென்றனர். இவர்கள் முஅத்தனும் ஹதீஸ்களின் தொகுப்பு நூல் ஒன்றையும் எழுதியுள்ளார்கள். ஒரு சமயம் கலிஃபா மன்சூர் அவர்கள் இமாம் அவர்களிடம் பாடம் கேட்க விரும்பினார்கள். சற்று உறக்க பேசினார்கள். ஹதீஸ் பாடம் நடக்கும்போது யாரும் சற்று உறக்க பேசக்கூடாது என்று மன்னரை கண்டித்துரைத்தார்கள். விசுவாசிகளே, நபியின் குரலுக்கு மேலாக உங்களின் குரலை உயர்த்தார்கள் என்ற குர்ஆன் வசனத்தை ஆதாரமாக காட்டினார்கள். இமாம் மாலிக் பின் அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய முஅத்தல் நூலை கற்க வேண்டும் என்று மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் அதனை தம் அரண்மனைக்கு கொண்டு வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு தனி மனிதரின் விருப்பத்திற்காக மற்ற மாணவர்களை வெளியனுப்பிவிடுகிறது என்று இமாம் அவர்கள் கூறிவிட்டார்கள். இமாம் அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மிக பெரும் பற்று இருந்தது. ஹஜ் செய்வதற்காக மட்டுமே மதீனா செல்வார்கள், மற்றபடி மக்கா செல்வார்கள், மற்றபடி மதீனாவில் தான் இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த ஊரிலேயே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மரணித்து மீண்டும் பெருமானாரோடு எழுப்பப்பட வேண்டும் என்பதற்காக மன்னர் ஹாரூன் ரஷீத் தம்மோது பகதாதுக்கு அழைத்த போதும் செல்ல மறுத்துவிட்டார்கள். பின்பு ஹிஜ்ரி 179ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் பிறை 14 தங்களுடைய மதீனாவில் வஃபாத்தாகினார்கள். ஜன்னத்துல் பக்யா எனும் புனித அடக்கத்தலத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். பிரபலமான ஹதீஸ் நூல்கள் எத்தனை? அவை யாவை? 1 புகாரி, 2 முஸ்லிம், 3 அபூ தாவூத், 4 திர்மிதி, 5 நஸாயி, 6 இப்னு மாஜா. ஹிஜ்ரி என்றால் என்ன? ஹதீஸ்களில் ஷைகான் எனப்படுவோர் யார்? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஹிஜ்ரி என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் மதீனாவிலிருந்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றார்கள், அதற்கு ஹிஜ்ரத் என்று சொல்லப்படும். அதிலிருந்து ஹிஜ்ரி ஆண்டு கணக்கிடப்பட்டது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் இயற்பெயர் என்ன? முஹம்மது இப்னு இஸ்மாயில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எப்பொழுது பிறந்தார்கள்? ஹிஜ்ரி 194ஆம் ஆண்டு ஷவ்வால் பிறை 13ஆம் நாள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எப்பொழுது இறந்தார்கள்? ஹிஜ்ரி 256ஆம் ஆண்டு ஷவ்வால் பிறை 1 பெருநாள் இரவு தங்களின் 62ஆம் வயதில் வஃபாத்தானார்கள். துஆ. மணமக்களை வாழ்த்தும் போது ஓதும் துஆ. அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா மணமக்களை பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக்குமா வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். தூக்கத்தின் இடையில் பயம் ஏற்பட்டால் ஓதும் துஆ. அஊது பிகலிமாத்தில்லாஹி தாமாத்தி மின் கதபிஹி வ இகாபிஹி வ ஷர்ரி இபாதிஹி வ மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அன் யஹ்துரூன். ஒழுக்கங்கள், ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டிய ஒழுக்கங்கள். 5 அல் உஸ்தாதும் ஆசிரியர் நமக்கு கல்வியையும் ஒழுக்கத்தையும் சொல்லிக் கொடுப்பவர்கள் நம்முடைய ஆசிரியர்கள், அதாவது உஸ்தாதுமார்கள். நமக்கு கல்வி ஞானத்தை புகட்டுகிற நமது உஸ்தாதுமார்களுக்கு நாம் கண்ணியம் அளித்து உபகாரம் செய்வது நம்முடைய தலையாய கடமையாகும். உஸ்தாதுமார்களை கண்டவுடன் அவர்கள் சலாம் சொல்வது, எழுந்து நின்று மரியாதை கொடுப்பது, அவர்கள் கீழாக உட்கார்வது, அவர்களுடன் பணிவுடன் பேசுவது, அவர்கள் சொல்லும் கட்டளைகளை செய்வது போன்றவை இவை அனைத்தும் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளாகும். இவற்றை நாம் செய்தால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் வளமும் செழிப்பும் மகிழ்ச்சியும் உள்ளதாக ஆக்கி வைப்பான். உதுவின் மக்ரூஹுகள். உலுவின் மக்ரூஹுகள் அசுத்தமான இடத்தில் உட்கார்ந்து உழு செய்தல், வலது கையால் மூக்கை சுத்தம் செய்தல், துன்யாவின் பேச்சை பேசுதல், சுன்னத்திற்கு மாற்றமாக உழு செய்தல், உழுவின் பிறரின் உதவியை நாடுதல்,
உலுவின் காரியங்களை இடதுபுறத்திலிருந்து ஆரம்பித்தல். கிப்லா திசையை தவிர மற்ற திசைகளில் அமர்ந்து உலு செய்தல். எல்லாமே உலுவுல மக்கள் வெறுக்கத்தக்க செய்யும். உது இல்லாதவர்கள் செய்யக்கூடாதவை. தொழுவது, குர்ஆன் ஷரீஃபை திரையின்றி தொழுவது, புனித காபாவை தவாஃப் சுற்றுவது. தயம்முமின் சட்டம். தயம்மும் என்றால் என்ன? உலுவுக்கு பகரமாக செய்வதற்கு தயமம் என்று சொல்லப்படும். எந்தெந்த பொருள்களில் தயம்மும் செய்யலாம்? தூய்மையான மண், மணல், காரை, சுண்ணாம்பு இவற்றில் ஏதேனும் ஒன்றில் தயமம் செய்து கொண்டு தொழுகையை நிறைவேற்றலாம். தயம்மும் எப்போது செய்யப்படும்? தொழுகை நேரம் தண்ணீர் கிடைக்காவிட்டாலும், பயணத்தில் இருக்கும்போது தண்ணீர் வசதி இல்லாவிட்டாலும், ஜனாசா தொழுகை தவறிவிடும் என்றிருந்தாலும், வியாதி உண்டாகிவிடும் என்று பயந்தாலும், உலுவுக்காகவும் கடமையான குளிப்பிற்காகவும் பகரமாக தயமம் செய்து தொழுகையை நிறைவேற்றலாம். தயம்முமின் ஃபர்துகள் எத்தனை? தயமுமின் ஃபர்துகள் 3. 1. நியத் செய்தல், உலுவுக்கு பகரமாக தயமம் செய்கிறேன் என்று. 2. இரு கைகளை பூமியில் அடித்து முன்னும் பின்னுமாக இழுத்து முகம் முழுவதும் தடவி கொள்ளுதல். 3. மறுமுறையும் இரு கைகளையும் முன் செய்தது போல் செய்து இரு கைகளிலும் முழங்கை உட்பட தடவி கொள்ளுதல். தயம்முமின் சுன்னத்துகள் எத்தனை? தயமுமின் சுன்னத்துகள் 5. 1. 6. 1. இரு கைகளையும் பூமியில் அடித்தல். இரு உள்ளங்கைகளையும் பூமியில் அடித்தல். 2. அடித்த கையை எடுக்காமல் முன்னும் பின்னுமாக இழுத்தல். 3. பூமியில் அடிக்கும் போது கைகளின் விரல்களை விரித்தல். 4. இரு கைகளையும் முகர்தல். 5. முகத்தையும் பின்பு இரு கைகளையும் வரிசையாக தடவுதல். வரிசைப்படி தொடர்ச்சியாக செய்தல். செஞ்சுக்காம எப்படி மைக்காவை எப்படி அடிக்கணும்? ஃபஸ்ட்டு நல்லா விரிச்சிக்கணும். விரலை விரித்து மண்ணில் அடித்து முன்னும் பின்னமாக இழுத்து இரு கைகளையும் உதறிக்கொள்ளணும். முதல்ல முகத்து முழுவதும் ஃபுல்லாக தழுவிக்கொள்ளணும். அப்போது மறுபடியும் அதே மாதிரி அடித்து இழுத்து தட்டி விட்டு வலது கை கொண்டு இப்படி இப்படி பேக்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு வரணும். அதோட அதே மாதிரி மறுபடியும் அடித்து இடது கையிலேருந்து வலது கையிலேருந்து இடத்துக்கு ஒரு தடவை அடிச்சுட்டு முகத்தை தடவிடும். ரெண்டாவது தடவை அடிச்சுட்டு இடது கையை வச்சு வலது கை என்ன செய்யணும்? பேக்ல ஃப்ரண்ட். அடுத்து வலது கையை வச்சு இடது கையை இதான் தயம். ஓகேவா? சரி. தயம்முமை முறிக்கும் காரியங்கள் என்ன? உலுவை முறிக்கும் அனைத்தும் தயம்முமையும் முறிக்கும். தயமம் செய்யப்பட்ட நிபந்தனைகள் நீங்குவது, உலு செய்யும் அளவிற்கு போதுமான அளவிற்கு தண்ணீர் இருப்பது. குறிப்பு: ஷாஃபி சட்டம்படி அந்த தொழுகை நேரம் வந்ததுக்கு பின்பு தான் தயமம் செய்து கொண்டு அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். ஒரு தயமமை கொண்டு ஒரு ஃபர்லு தான் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் ஹனஃபி சட்டம்படி அந்த தொழுகை நேரம் வருவதற்கு முன்பே தயமம் செய்து கொண்டு அந்த தொழுகை நேரம் வந்ததுக்கு பின்பு அந்த தொழுகையை நிறைவேற்றலாம். ஒரு தயமமை கொண்டு பல ஃபர்லுகள் நிறைவேற்றலாம். இது எந்த மதம்? ஹனஃபி. ஷாஃபி மதத்துல டைம் வந்தவங்க தான் தயமம் செய்யணும். ஒரு தயமத்தை கொண்டு ஒரு தொழு ஃபர்தை தான் நிறைவேற்ற முடியும். ஹனஃபி மதத்துல டைம் வரத்துக்கு முன்னாடியே தயமம் செய்யலாம். ஒரு தயமத்தை கொண்டு பல ஃபர்துகளை நிறைவேற்றலாம். சரி, இப்போ குளிப்பின் ஃபர்துகள் எத்தனை? குளிப்பின் ஃபர்துகள் 3. 1. தொண்டை வரை தண்ணீர் விட்டு கரகரா செய்தல். நோம்பாளி அவ்வாறு செய்யாமல் வாய் மட்டும் கொப்பளித்தல். 2. நாசிக்கு மூக்கில் மிருதுவான பாகம் வரை நாசிக்கு நீர் செலுத்துதல். 3. ஒரு முடிக்கிட விடாமல் முழு உடலுக்கும் நீர் ஊற்றுதல். குளிப்பின் சுன்னத்துகள் எத்தனை? குளிப்பின் சுன்னத்துகள் 5. 1. இரு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவுதல். 2. சுத்தம் செய்தல். அசுத்தம் ஒட்டுள்ள இடத்தை கழுவுதல். 3. நியத் செய்தல். அசுத்தத்தை நீக்க குளிக்கிறேன் என்று நியத் செய்தல். 4. முதல் உலு செய்தல். 5. மும்முறை உடல் முழுவதும் நீர் ஊற்றுதல். இப்போ அடையாள சின்னங்கள். ரெண்டாவது முதல்ல முஸ்தலா வந்து காபத்துல்லா பத்தி சொன்னோம். இப்போ ரெண்டாவது மஸ்ஜித் நபவி. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 623 தங்களுடைய 53ஆம் வயதில்
மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். அப்பொழுது அவர்கள் ஏறி வந்த கஸ்வா எனும் ஒட்டகம் மதீனாக்குள் நுழைந்ததும் இந்த இடத்தில் தான் அமர்ந்தது. அப்பொழுது முதல் முறையாக இந்த இடத்தில் பள்ளிவாசலை கட்டினார்கள். அதற்கு பெயர் தான் மஸ்ஜிது நபவி, நபியின் பள்ளிவாசல். இந்த மஸ்ஜித் தொழுவது மற்ற மஸ்ஜிதை தொழுவதை விட 1000 மடங்கு அதிகம் நன்மை கொண்டதாக இருக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். மூணாவது அடையாள சின்னம் சஃபா மர்வா. இது கஅபாவிற்கு மிக அருகில் உள்ள குன்றுகளின் பெயராகும். இங்குதான் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாகத்தால் அழுத போது சஃபா மர்வா மலைக்கு இடையே தண்ணீரை தேடி அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கும் அங்குமாக 7 முறை ஓடினார்கள், துஆ செய்தார்கள். அல்லாஹ் அன்னாரின் துஆவை ஒப்புக்கொண்டு குழந்தையின் காலடியில் கீழே இருந்து ஜம்சம் புனித நீரூற்றை பொங்கி வர செய்தான். ஹஜ் உம்ரா செய்யக்கூடியவர்கள் சஃபா மர்வா மலைகளுக்கு இடையே 7 முறை தொங்கோட்டம் ஓடுவது வழக்கமாக்கப்பட்டுள்ளது. அதற்கு சை என்று சொல்லப்படும். இதை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் இன்ன ஸஃபா வல் மர்வஅத மின் ஷஆஇரில்லாஹ், சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக உள்ள அடையாள சின்னங்களாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரகாத்துஹு.